கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். எனக்கருமையானவர்களை, இந்த இடத்துல நெகேமியா சொல்லும் பொழுது நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினோம், இரவும் பகலும் அவரை ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு இடுக்கமான பாதை. இந்த இடத்துல யூதர்கள் அலங்கத்தை கட்டுகிறார்கள். அந்த செய்தியை கேட்டு சன்பல்லாத்தும் தொபியாவும் எரிச்சலடைந்து அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அலங்கத்தை கட்டிவிட முடியுமா? யூதர்கள் அலங்கத்தை கட்டிவிடுவார்களா? தொபியா சொல்லும் பொழுது சொல்லுகிறான், அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல் மதில் இடிந்து போகும் என்று சொல்லுகிறான். எவ்வளவு கடினமான ஒரு வார்த்தை! அலங்கத்தை கட்டக்கூடிய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான யூதர்கள் தங்களுடைய தேசத்தின் நன்மைக்காக, மக்களின் நன்மைக்காக. ஆனால் இந்த இடத்துல இந்த அலங்கம் கட்டப்படும் பொழுது தொபியாவும் சன்பல்லாத்தும் சொல்லுகிறார்கள், நீ கட்ட முடியாது, ஒரு நரி அதில் ஏறி போனாலும் கல் கீழே விழுந்துடும். எனக்கு அருமையானவர்களே, மிகவும் கடினமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட பொழுது நெகேமியா சோர்ந்து போகவில்லை, தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். தேவனை நோக்கி இரவும் பகலும் கதற ஆரம்பித்தார். இன்றைய நாளிலும் நமக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டிருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய அலங்கம் இடிந்து விடாதபடிக்கு நீ எவ்வளவோ ஜெபிக்கிறாய், ஆனால் உனக்கு விரோதமாய் சத்துரு போராடி கொண்டிருக்கிறானோ, உனக்கு விரோதமான கிரியைகள் எழுந்து உனக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறதோ, பயப்படாதே, கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க அவனுடைய அஸ்திபாரங்களை கர்த்தர் கொலைத்து போடுவார். நாம் ஜெபிக்க அவனுடைய அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகி போகும். சத்துருவனுடைய தலையை நசுக்கிற என் ஆண்டவர் எதனாலும் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை கொடுப்பார். எந்த காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை இல்லை, எந்த காரியத்தில் உன் பிள்ளைகளுக்கு விடுதலை இல்லை, உன் குடும்பத்திற்கு விடுதலை இல்லை என்று அவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அற்புதத்தை செய்வார். என் ஆண்டவர் அற்புதங்களின் தேவன், அவர் அதிசயங்களின் தேவன். உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று சொன்னவர் இன்று உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவார். கண்ணீரோடு கூட நிற்கிறாயோ, தேவனை நோக்கிப்பார். ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. பலவிதமான போராட்டங்கள், எதை செய்தாலும் வாய்ப்பதில்லை, எதை கையில் எடுத்தாலும் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிறது, சாம்பலாய் போய் விடுகிறது, வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை, எதை செய்வோம் என்று சொல்லி கலங்கி போய் இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் மேல் உங்கள் கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. நெகேமியாவுக்கு கொடுத்த பலத்தை உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கொடுங்க. குடும்பத்தை கட்டி எழுப்பேன், வியாபாரங்களை கட்டி எழுப்பேன், தங்களுடைய காரியங்களை முன்னின்று ஆண்டவரை கட்டி எழுப்புவதற்கு உண்டான பலனை இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.